கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அரசு நல திட்டப் பணிகளை பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா ஆய்வை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கல்வராயன் மலையில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் மேம்படுவதற்கான வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கும், இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தாமல் விளையாட்டில் ஆர்வம் செலுத்துவதற்கும் உலகத்தரம் வாய்ந்த 7 ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும். அதனை முதலமைச்சர் அவர்களே திறந்து வைப்பார்கள் என ஆதவர்ஜுனா பேட்டியளித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மாவட்ட விளையாட்டு மைதானம் மற்றும் நூலகம் மற்றும் பொதுப்பணித்துறையின் சார்பாக சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டப் பணிகளை அவர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அவர் சந்திப்பு நிகழ்த்தினார். தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் ஒழிப்பதற்கு சிறப்பு காவல்படை அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். கள்ளச்சாராயம் என்றாலே கள்ளக்குறிச்சி என்று ஒரு ஏடு எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கள்ளச்சாராயத்தால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் அதிக உயிரிழப்பு போதைப் பொருளால் ஏற்படக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். நீதிமன்றம் கல்வராயன் மலைக்கு அதிகாரிகள், அமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்து வளர்ச்சிக்கு உண்டான வழியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் கல்வராயன் மலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் இங்கு மரவள்ளி கிழங்கு வியாபாரம் செய்து வருகின்றனர் பழங்குடியின மக்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு அதற்கான வாய்ப்பும் உள்ளதாக, அதை தடுக்கும் விதமாக இளைஞர்கள் குறிப்பாக போதைக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக இங்கு 7 ஏக்கர் பரப்பளவில் உலகம் தரம் வாய்ந்த மைதானம் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்துள்ளோம் எனவும் அவர் கூறினார். கூடிய விரைவில் கட்டப்பட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திறந்து வைப்பார்கள் எனவும், கல்வராயன் மலை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழகத்திலேயே முதன்மை வாய்ந்த சுற்றுலா தலமாக ஊட்டி உள்ளிட்ட சுற்றுலா தலம் போல இதை மாற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்து அடுத்த நகர்வுக்கு இந்த கல்வராயன் மலை உருவாக்கப்படும் என்றும், மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடன் மாவட்ட ஆட்சியர் பத்மஜா, பொதுப்பணித்துறை பொறியாளர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா, வருவாய் கோட்டாட்சியர் முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கல்வராயன் மலையில 3 பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கு. ஒரு கள்ளசாராயத்தை காய்ச்சக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு. ஏன்னா விவசாயம் அங்க வெறும் மரவள்ளி கிழங்கு மட்டும்தான் பயிரிடுறாங்க. 12 மாதம் விளைச்சல் பண்ணும்போது ஒரு 3-4 மாதம் வேலை இல்லாதனால கிட்டத்தட்ட 5 மாதம் 6 மாதம் அவங்க கர்நாடகாவில் வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே முறையான தொழில் இல்லாதனால கலாச்சாரம் காய்க்கிற ஒரு தொழிலாக இருக்குது. இளைஞர்களுக்கு இங்கே மேலே எந்த விதமான விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய எந்த விதமான கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. கீழே கள்ளக்குறிச்சியில் 2 ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 2மே தொடங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதே ப்ராஜெக்டை கல்வராயன் மலையிலையும் இதே 7 ஏக்கரில் 400 மீட்டர் ட்ராக்கோட ஒரு ஸ்விம்மிங் பூலோட அனைத்து பாஸ்கெட்பால், வாலிபால், ஃபுட்பால் அது மாதிரி அனைத்து கிரவுண்டும் இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தரத்தில் ஒரு மினி ஸ்டேடியத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்தை சூஸ் பண்ணோம். மாவட்ட ஆட்சியரும் சரி, பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறையுடைய செயலாளர், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் செயலாளர் எல்லோரும் ஒருங்கிணைந்து, எஸ்டிஏடியோட மெம்பர் செக்ரட்டரி எல்லோரும் இணைந்து இன்னைக்கு மார்னிங் 8 மணிலேருந்து இந்த ஆய்வு சிறப்பாக மேற்கொண்டோம். மாவட்ட ஆட்சியாளர்கள் சிறப்பாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி, குறிப்பாக கல்வராயன் மலையில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத டீட்டெயிலாக ஆய்வில் சொன்னாங்க. எந்த இடத்துல 7 ஏக்கர் இருக்குங்கிறத நாங்கள் எல்லோரும் இந்த ஸ்பாட்டுக்கே நம்ம போய் பார்த்தோம். இந்த ஆராய்ச்சியோடைய முடிவு கூடிய விரைவில் ப்ராஜெக்டை எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பித்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ப்ராஜெக்டெலாம் துவங்கி வைக்கிறதுக்கு ஒரு நாள் கூடிய சீக்கிரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு, குறிப்பாக கல்வராயன் மலையில் இந்த பெரிய ஸ்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட்லாம் திறக்கிறதுக்கு வருவார். அவருடைய நோக்கமும் கல்வராயன் மலையில் இனி கள்ளசாராயமோ இளைஞர்கள் வேறு சிந்தனைகள் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. உறுதியாக கூடிய சீக்கிரத்தில் கல்வராயன் மலை ஒரு தமிழ்நாட்டில் எப்படி ஊட்டி மாதிரியோ ஒரு சுற்றுலா தலமாக மாறும். அது மாதிரி இங்கேருந்து போகும்போது சில இடத்துல சிங்கிள் ரோடாக இருக்குது. அதாவது ஒரு 2 பஸ்ஸும் சேர்ந்த மாதிரி போக முடியாத ரோட்ஸ்லாம் இருக்குது. இல்லை 2 காரும் சேர்ந்து போக முடியாத அளவுக்கு சிறு சாலைகள் இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு
அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி ரோடை வந்து வைடன் பண்ணுறதுக்கு ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். ஸோ காலையில் 8 மணிலேருந்து இப்போ வரைக்கும் ஆய்வுகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு.